ஏடிஎம்கே வீக்காக இருக்குது, ஒன்றிணையணும். அந்த ஃபேக்ஷன் என்ன, ஒரு ஆள் தனியாக போய் பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டான், இன்னொரு 2 தலை போய் நின்றுட்டுருக்கு வெளியில். அது தானாக தானே வெளியில் போச்சு. அந்த 2 தலை போனதுனால என்ன அதான் தலைங்கிறப்ப தான் அஜித்னு சொல்லுவாங்களே, அஜித்குமார் சொல்லியிருக்காரு விஜய்ன்னு. அவர் என்ன சொன்னாலும் ஒன்று தான், அவர் தான் பாலிடிக்ஸில் இல்லை. அவர் ஒரு வேளை இவங்களுக்கு டிஎம்கேக்காக வாய்ஸ் கொடுக்கலான்னு செய்கிறாரோ என்னவோ. அதை விட ஏகேயை விட, அது அஜித்குமாரை விட இன்னும் ஸ்ட்ராங்கான வாய்ஸ் தான் இவர்கிட்ட இருக்குல்ல. யார், மிஸ்டர் ரஜினி. அவரை வச்சு பேச வைக்கலாமே, அவரை வச்சு வாய்ஸ் கொடுத்தாலே போதுமே. இவங்க அப்பா கொடுக்க வச்சார் இல்லையா, அப்போ அது மாதிரி கொடுக்க வச்சா கூட லாஸ்ட் மினிட்ல ரஜினிகாந்தையே கொடுத்துட்டாருடா அப்படின்னு போட்டுருவாங்க இல்லையா. ஏன்னா அஜித்குமாரை விட ரஜினிகாந்த் தானே இது. ரஜினிகாந்த் எழுந்திரிச்சு கிளாப் பண்ணார் அப்போ அஜித்குமார் பேசின அந்த விஷயத்துக்கு. அப்புறம் 2 பேரையும் ஹவு தேவர் சம்மன்ங்கிறதும் தெரியும். ஒரு விஷயத்த சொன்னாங்க, அப்போவே அதுக்கு சம்மன் பண்ணி அதை பேச்சப் பண்ணிவிட்டு அதுக்கு மன்னிப்பும் கேட்டாங்க. அதெல்லாம் நடக்கும் இல்லையா. மிஸ்டர் எம்கே பீரியடில் எப்படி சத்தம் இல்லாமல் அவர் பண்ணுவார் சில விஷயம்லாம். அதாவது வெளியிலையும் தெரியும், பட் அவங்களா ரியலைஸ் பண்ணி அது மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு வெளியில் ஒரு பிக்சர் கொண்டுருவார். ஆனால் அதை கூடவா கெஸ் பண்ண முடியாமல் இருப்பான். அது